ஆதிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் இனி நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி திருவாரூர் குரு தட்சிணாமூர்த்தியை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் டிசம்பர் 14 முதல் 20 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த டிசம்பர் 19 அமாவாசை திதி வருகிறது. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். துலா ராசி அன்பர்களுக்கு வணக்கம். துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிரன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய வீட்டுக்கு 2ஆம் இடம் விருச்சிகத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பது மிக மிக சிறப்பு. ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்காரா? சூப்பராக இருக்கார். நல்லவன் நல்ல இடத்துல இருக்கார். இந்த துலா ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி விசாகம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய், 2க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் 3ஆம் இடத்தில் குரு வீட்டில் அமர்ந்திருக்கிறார். குரு பார்வை கோடி நன்மை. குரு பொறுத்தவரையும் உங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு இருக்கார். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடத்தை குரு பார்க்கு. உங்களை பொறுத்தவரையிலையும் தனஸ்தானத்தை தனகாரகன் பார்க்கிறார் என்று சொன்னால் அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றுமே இல்லைங்க. பொருளாதாரத்தில் சுபீட்சம், அளவு கடந்த சுபீட்சம், நல்ல ஒரு வருமானம், ரெட்டிப்பு வருமானம், நீங்களே கற்பனை பண்ணக்கூடிய அளவு அதை விட ஜாஸ்தி கிடைக்கக்கூடிய நிலை. 10ல் குரு பகவான் உச்ச நிலையில் இருந்தாலும் அவர் வக்ரகதியில் இருக்கார். சுப கிரகமான குரு அவர். தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்லது செய்வார். 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் இப்போ வக்ரமாக இருக்கார். முன்வீட்டு பலனை செய்யணும். அதனால் இருந்த போதிலும் உங்களை பொறுத்தவரையும் இந்த துலா ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு 9 புத பகவான் 2ல் இருக்கிறார். குரு பார்வையில் இருக்கார். அப்போது பாக்கியாதிபதி நல்ல நிலையில் இருக்கார். 11ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற சூரிய பகவான் 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். இதையும் தாண்டி உங்களுக்கு 5ல் ராகு இருக்கிறார். இது நாள் வரைக்கும் குரு பார்வையில் இருந்தார். அதாவது இப்போது அவர் கடகத்துக்கு வந்ததுக்கப்புறம் ராகுவை குரு பார்க்க முடியாது. இப்போ தனித்த ராகு அப்படின்னும் பொழுது 5ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனைகளை தருவார். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம். பூர்வ புண்ணியத்தில் பிரச்சனையை தரக்கூடிய இடம். அதாவது பூர்வீகத்தில் பிரச்சனைகள் இருக்கும். பிள்ளைகளிடத்திலே பிரச்சனைகள் வரும். எப்படி வரும் அப்படின்னா, பிள்ளைகள் படிக்கிற இடத்துல ஏதாவது இடர்பாடுகள் இன்னல்கள் வரும். பூர்வீக சொத்தில் யாராவது ஆட்டையை போடணும்னு சொல்லிட்டு வருவாங்க. இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்க எனக்கு இது வரைக்கும் இடம் இருக்குதுன்னு வேணும்னே வம்புக்கு வரக்கூடிய நிலை இருக்கும். உங்கள் தாஸ்தா வச்சுக்களை எடுத்தும் போயிட்டு அது அளக்கக்கூடிய நிலை கூட ஒரு சிலருக்கு ஏற்படலாம். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பாங்க. 5 வருஷம் 10 வருஷமாக இல்லை குழந்தை இல்லை அப்படின்னு. இப்போ ராகு 5ல் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ட்ரீட்மெண்ட்டு மருத்துவத்தின் உதவியோடு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கான
ஒரு அமைப்பு இருக்கா? இது நாள் வரைக்கும் குரு உச்சகதியில் இருந்தார், இப்போ வக்ரமாயிட்டார், நீச்ச பலனை தருகிறார். அப்போது ட்ரீட்மெண்ட் இன்னும் போக வேண்டியது இருக்குது, இன்னும் காலதாமதம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, 5ஆம் இடம் என்பது ஆழ் மனசுன்னு சொல்லக்கூடிய இடம். 5ஆம் இடம் ஆழ் மனசு. சீட்டாட்டு, ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லைன்னா இந்த வாரம் உங்களுடைய பண சேமிப்பை, கையில் இருக்கும் கையிருப்பை நீங்கள் இழக்க வேண்டி இருக்கும். அதனால் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், குலதெய்வத்துடைய அனுகிரகத்தை வேண்டி குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. மற்றபடி சிறப்பாக இருக்கும். இந்த 6ல் சனி இருக்கிறார், ரொம்ப அமக்கலைங்க. 6ஆம் இடத்துல சனி இருக்கிறதே ஒரு சிறப்பு தான், உபஜயஸ்தானம். அதையும் தாண்டி குரு பார்வையில் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பருங்க. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும், சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். மற்றபடி குடும்பத்தில் அமைதி இருக்குமா? இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 3ல் அமர்ந்து சனி பார்வையில் இருக்கார். கணவன், அதாவது குடும்பத்தில் ஒத்துமை இருக்கும், குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக குதூகலமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருந்த போதிலும் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வர வாய்ப்புகள், அல்லது வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி 8ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் விழிப்புணர்ச்சி தேவை. மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு போய் நீங்கள் போய் வம்பு தும்பில் மாட்டிக்காதீங்க. இல்லை போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, வம்பு வழக்குன்னு, அதாவது கால விரயம் மட்டும் இல்லை, கால நேர விரயம் மட்டுமல்ல, பண விரயமும் ஆகும், மன உளைச்சலாகும், அசிங்கம் அவமானங்களை சந்திக்கக்கூடிய நேரம். அதனால் விழிப்புணர்ச்சியோடு இருங்க. அதே நேரத்தில் ஒரு சிலர் ட்ராவலிங் போகலாம், பஸ்ஸுலேயோ ட்ரெயின்லேயோ ட்ராவலிங் போகக்கூடிய நிலை ஏற்படும் பட்சத்தில் விழிப்புணர்ச்சி தேவை. உங்களுடைய தாஸ்தாவேஜிக்களை சரிவர எடுத்து செல்லுங்கள். ஒன்று, நீங்களே, அதாவது கவனக்குறைவால் உங்களுடைய உடைமைகளை தவற விடலாம், அல்லது மற்றவர்களால் களவாடப்படக்கூடிய நிலை ஏற்படலாம். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். ஒரு சிலர் இந்த கவனக்குறைவு, டென்ஷன், இந்த மாதிரி சில பிரச்சனைகளில் கட்ட வேண்டிய இஎம்ஐ கட்ட முடியாமல், அதாவது காசு பணம் இருக்கும், கட்டுறதுக்கு மறந்துடுவீங்க, அல்லது கரண்ட் பில்லு கூட கட்ட மறந்துடுவீங்க. இப்படி ஏதாவது ஒரு இந்த தேதியில் இந்த அமௌண்ட்டு கட்டணும் மறந்துடுவீங்க. அப்படி ஒரு நிலை, ஞாபகம் மறதி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். தொழிலில் ஒரு ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவார். தொழிலில் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். அந்த இடமாற்றங்களால் நல்லது நடக்குமா? கண்டிப்பாக நல்லது நடக்கும். இருந்த போதிலும் இந்த சுக்கிரன் புதன் குரு பார்வையில் இருக்கிறார். துலா ராசிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் புதன் 9க்குடையவன், சுக்கிரன் ராசிநாதன். அப்போது கலைத்துறை, அதில் பணியாற்றக்கூடிய டெக்னீஷியன்லேருந்து நடிகைகள் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, நாடகத்தில் பணிபுரியும் அன்பர்கள், நடிக்கக்கூடியவர்கள், மியூசிக் பணியாற்றக்கூடியவர்கள், மியூசிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, பின்னணி பாடகர்கள், வங்கிகளில் பணிபுரியும் அன்பர்கள், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், அழகு ஒப்பனை நிலையங்கள் வைத்து நடத்தி சம்பாதிக்க நினைக்கும் அன்பர்கள், இவங்க எல்லாருக்குமே இந்த வாரம் தொழிலில் நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீர்கள், நல்ல வருமானத்தை பார்க்க போகிறீர்கள். குடும்பத்தில் நல்ல பண வரவு, பொருள் வரவு நிச்சயமாக இருக்க போது பாருங்கள். புதனும் சுக்கிரனும் 2ல் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பது
சூப்பரான ஒரு இன்கம், நல்ல ஒரு வருமானம் நிச்சயமாக வரக்கூடிய காலம். உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார், 8ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆதலால் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் தொழில் நன்றாக அமைந்து நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக விளங்கப் போகிறது. இதில் பார்த்தீங்கன்னா 5ல் ராகு இருக்கிறதால ஓம் அமிர்த ராகுவே போற்றின்னு 1008 சொல்லுங்கள். 11ல் கேது, 11ல் இருக்கும் கேது உங்களுக்கு தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக அற்புதமான பலன்களை வாரி வழங்கப் போகிறார். இருந்த போதிலும் ஓம் அமிர்த கேதுவே போற்றின்னு 1008 சொல்லுங்கள். மற்றபடி உங்களுக்கு 7க்குடைய செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருந்து சனி பார்வையில் இருப்பதால் முருகப்பெருமானை வணங்குங்கள், கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள். மற்றபடி இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்குங்க, ஒன்றும் குறையில்லை. நன்றி, வாழ்க வளமுடன். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.